சேட்பாட் டெவலப்பர். ஸோ இந்த சேட்பாட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, கஸ்டமர்ஸ் கூட ஒரு கம்பெனிக்காக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அது வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குது. இந்த சேட்பாட் அப்படிங்கிறது கஸ்டமர் கூட அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ் மாதிரி உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்வியை வாங்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள அல்காரிதம்கிட்ட கொடுத்துட்டு அல்காரிதத்துலேருந்து வரக்கூடிய பதிலை வாங்கி கஸ்டமர்கிட்ட கொடுக்கக்கூடிய, ஸோ அந்த இடப்பட்ட இடத்துல வந்து இந்த சேட் பண்ணக்கூடிய அந்த சேட்பாட் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி பல கம்பெனிகள் தங்களுடைய கஸ்டமர்ஸ் கூட எஃபிஷியண்ட்டாக டீல் பண்ணுறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட்பாட்ஸை நம்பி இருக்கிறனால, ஸோ இந்த மாதிரியான ஒரு சேட்பாட் ஒவ்வொரு கம்பெனிஸுக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் உருவாக்கி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த ஜாபு கூட நீங்கள் செய்யணும்னா செய்யலாம். அதனால் இந்த ஜாப் வந்து ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஜாபாக இப்போ இருக்குது. இந்த ஜாபை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் என்ன? அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் உள்ள ஃப்ரேம் ஒர்க், ஸோ சேட்பாட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இதுக்கும் உங்களுக்கு மொழி சார்ந்த திறமைகள், லிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால சேட்பாட் வந்து சரியான விதத்தில் தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குதா, சரியான லாங்குவேஜ் அதில் இருக்குதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 10வதும் கடைசியமாக ஏஐ பேஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஏற்கனவே இருக்கிற சாஃப்ட்வேரில், எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துலேயுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்டில் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் உள்ளே வந்தாச்சு. இவ்வளவு ஏன் எம்எஸ் பெயிண்டில் முதற்கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஏஐ அவங்களுடைய ப்ரோக்ராமில் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட ஏற்கனவே நிறைய ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நிறைய காசு இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது மட்டும்தான் ப்ரோக்ராம்ஸ் இல்லை, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சின்ன சின்ன கடைகளில் கூட நிறைய குட்டி குட்டியான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸில் ஏற்கனவே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி அந்த சாஃப்ட்வேர் இன்னும் நல்ல எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷனாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கம்ப்யூட்டரில் வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது, டேரெக்டாக கம்பெனிஸ்லேருந்து வாங்கியிருப்பாங்க. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை கூட இன்னும் எஃபிஷியண்ட்டாக செயல்பட வைக்க முடியும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் என்னவாக இருக்க முடியும்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த மாதிரியான விஷயத்தை இந்த ப்ரோக்ராமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில், மிஷின் லேர்னிங் லாங்குவேஜஸ் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எக்ஸிஸ்டிங்காக அவங்க எழுதியிருக்கக்கூடிய கோடிங்கை புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி வந்து நீங்கள் அதனுடைய அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மாற்றாமல் எப்படி நீங்கள் அதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை செய்ய தெரிஞ்சிருக்கணும். நாம் இந்த வீடியோவில் பேசின இந்த 10 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.